சாவித்திரி ஆதிகாண்டம் பக்கம் 19. மனதினில் உதித்த மானிட நிச்சயோ தொன்று தொட்டு நிலைபெற்ற விதியினுக்கு பணிந்து முறையீடேதுமின்றி கீழுலகக் கடவுளர்க்கு வணங்கி நிற்கும். ஆனால் இவளுள் இங்கு அதிமானுடம் எனும் மகத்துவம் தன் விதையினை விதைத்துள்ளதன்றோ? கனவுகளின் மகத்தான சிறகுகளை குறுக்கி அடக்கும் வழக்கம் இல்லாதவள் தன் ஆன்மா உலகின் பொதுநெறி தன்னை ஏற்க மறுத்தது. வாழ்வின் பொன்மய தத்துவம் எல்லாம் கொள்ளை போன பின்னரும் அஃது விண்ணினின்று முறிவு கொண்டு மண்ணோடு பிணையவும் கடவுள் தந்த ஒளியின் சிறப்பை இருண்ட மனச்சோர்வினிலே அணைத்து அழிக்கவும் மறுத்ததாமே. சாஸ்வத நிலைக்கும் சத்தியந்தனக்கும் பழகிப்போன அவள் தன் ஜீவன் தன்னுடைய தெய்வீக மூலம் தன்னை நன்கு உணர்ந்ததால் மானிட நலிவின் மூலம் துன்ப நிவாரணம் வேண்டி நின்றாள் இல்லை. தோல்வி அதனுடனும் உடன்படிக்கையதும் சமரச இணக்கமும் கொள்ள இசைந்தாள் இல்லை. அவளுக்கென பணியொன்றுண்டு, அவளுக்கென ஒரு சொல்லுண்டு. எண்ணமும் செயலும் பொறிக்கப்பட்ட பிரகிருதியின் நூற்சுவடி தன்னில் தன்னுடைய ஆன்மாவின் முடிவிறா கதையினை எழுதும் அவளும் சொலிக்கும் அவ்வேட்டினை முடித்திட ஒப்பினாள் இல்லை. இவ்வையத்து பண்டமாற்றுதலின் பண்பிலா இருப்பு நிலைக்கு தீனமாய் கையொப்பமிடவும் இசைந்தாள் இல்லை. மாநிலம் தோன்றிய நாள் முதல் அயராது செயல்படும் ஒரு சக்தி அவளுள் உறைந்தது. மரணத்தின் பின்னும் தொடரும் அமர இலக்கொடு மகத்தான உலகத் திட்டமதை வாழ்வினில் ஈடேற்றும் அந்த சக்தி மனத்தொய்வின் பதர்வேடம் அதற்கு ஆங்கு அனுமதி மறுத்தது. கால வரையுள் அவள் தன் பிறப்பின் பொருளினை உணர்ந்து ஒரு முறைமையில்லா சடங்கின் ஆட்சிக்கு பணியவோ, ஒரு தற்செயல் நட்பினுக்கு அவள் தன் உன்னத விதியினை விட்டு தரவோ அந்த சக்தி மறுத்தது. தன்னுடைய உயர்ந்த துணையும் காப்பும் தன் அகத்துள்ளே உரைதலை கண்டறிந்தனவள் இறைமை வாழ்ந்த மாண்புடை தன் ஆளுமை தந்த உரிமையினோடு இந்த இரும்பு சட்டத்தினை எதிர்கொண்டு நின்றனள். அவள் தன் ஒரு ஒற்றை இச்சையே பிரபஞ்ச நியதியை எதிர்த்து நின்றதாம். வல்விதியின் சக்கரங்களை பிடித்து நிறுத்தவே இம்மகா சக்தி எழுந்தனள். உள்ளத்துள் மறைந்திருக்கும் கதவினிலே கட்புலனாக ஒரு கரம் தட்டவும் அம்மின்னர் தீண்டலில் அவள் தன் இதயத்து அடியினில் ஓய்ந்திருந்த அவள் தன் வலிமை உறக்கம் நீங்க பன்மடங்கு ஆற்றல் பெற்று எழுந்து நின்றது.